இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போலீஸ் வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. சரி, எல்லாரும் கவனிங்க. இப்ப இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் கையில வெறுமன மருதாணி போடுறது மட்டும் கிடையாது. இத ஒரு சின்ன போட்டியா வச்சுக்கலாமா? நாங்க வரோம். நாரடி. என்ன ஒரு கைக்கு ரெண்டு கையா தூக்கி இருக்கீங்க? மெஹந்தி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை எடுக்கும்போது யாருக்கு நல்லா செவந்திருக்கோ அவங்க புருஷன் மேல அவங்க ரொம்ப பிரியமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஐயோ, ஏன் 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 தாத்தா இதெல்லாம் ரொம்ப பழசு தாத்தா. பழசா இருந்தாலும் இதெல்லாம் இன்னைக்கு டேட்டுக்கு புதுசுதான். ஏன்னா இந்த கேம் ஆடின நாங்க தான் பழசாயிட்டோம். இப்ப இந்த கேம் ஆடுற நீங்கெல்லாம் புதுசுதானே. அதனால உங்களுக்கு இதெல்லாம் சவாலா தான் இருக்கும். சவாலுக்கு தயார்னா கைய தூக்குங்க. ஒரு பெரிய அமௌண்ட் காத்துட்டு இருக்கு. நானும் ரெடி. ஏய், எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த ரம்யா ஏதாவது அலுங்குனி ஆட்டம் ஆடி ஜெயிச்சிட போறா. கை கொண்டு வந்து காமிக்கும் போது எல்லாரும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வச்சு முடிச்சாச்சா? ஆமா தாத்தா. இப்போல இருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட். ஓகேயா? ஓகே. டைம் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து கரெக்டா 1 hour கழிச்சு எல்லாரும் என் முன்னாடி வந்து காட்டணும். ஓகே தாத்தா, நீங்க அமௌண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஏய், இதுக்கெல்லாம் பயப்படுறாரு இந்த தெய்வநாயகன் இல்ல. எப்படியாவது ஆதித்யா பிடிச்ச விஷயத்த சொல்லிடணும். ரம்யாக்கா, ஐயோ, இப்பன்னு பார்த்தா ஆதித்யா வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. ரம்யா சொல்லுங்க. இல்ல, நான் பெங்களூர் வந்திருக்கேன். ஒரு மீட்டிங்ல இருக்குன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையில இருக்கேன். இல்ல ஆதித்யா, என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த டைரக்டர் பிரதாப் இங்க மண்டபத்துக்கு வெளியவே வந்துட்டாரு. நான் கண்டிப்பா ஆன் டைம்ல நடிச்சே தீரணும். இன்னைக்கு நைட் ரிசப்ஷன் முடிஞ்சதும் 2 hours வந்து நடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, என்ன ரம்யா நீங்க இதுக்கு போய் அழுற மாதிரி பேசுறீங்க? நீங்க worry பண்ணிக்காதீங்க, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். அவரு அப்படிப்பட்ட ஆள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதாவது பெரிய சிக்கல் வந்தாலே ஒழிய இப்படிலாம் பண்ண மாட்டாரு. நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன், சரியா? ஆதி ஆதி ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பை பை ரம்யா. யார் ஆதி? என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆதிரான்னு ஒரு பொண்ணு, அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவளுக்கு தெரிஞ்ச பியூட்டிஷியனை ரெக்கமெண்ட் பண்றதா சொன்னா. இப்போ கடைசி நேரத்துல அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி விடு, பாத்துக்கலாம். நான் வேணா என் சர்க்கிள் இருந்து வேற யாராவது சொல்லட்டுமா? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அவளே வேற யாரையாவது அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருக்கான். கக்கா, அவ காலிக்கா அரண்டு போயிருக்கா. நீ தேவையில்லாம பதட்டப்படுற ரம்யா. பாரு, முகம்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. தொடச்சுக்கோ.
வெரி குட். இதுவே பெரிய விஷயம்தான். ஏன்னா உனக்கு நிவாஸ்க்கு இன்னும் மேரேஜ் ஆகல. ஏன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அஃபெக்ஷன் கூடும். அப்ப இன்னும் கை நல்லா செவக்கும். அப்போ இன்னைக்கு ஜெயிச்சது பொம்மையும் பிரீத்தியும் தான். ஐயோ, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? அப்பா கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? ரம்யா ரம்யா வா ரூமுக்கு போலாம். இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருக்காரு. நான் போய் அவரை பார்த்துட்டு ரூமுக்கு வந்துடுறேன். சரி ஓகே. அப்புறம் ரம்யா எங்க காணோம்? இதோ வந்துட்டாளே. ஹாய் ரம்யா. ஐயோ, அப்பா கிட்ட இருந்தாலும் என்ன உளறி வச்சிருப்பாருன்னு தெரியலையே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஹாய் சார். ஏ ரம்யா, சார் உன் காலேஜ் ப்ரொஃபஸரா? பத்திரிக்கை அனுப்பிட்டு இப்ப முழிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும், அதான் டென்ஷனா இருக்கேன். சாரே வந்து எங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவரை கூட்டு போய் உட்கார வை. சார் ப்ளீஸ் உட்காருங்க. நான் டைனிங் ஹாலுக்கு போய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களை கூட்டு போறேன் சார். சார் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துக்கலாம் சார். ஓகே சார்? சார் எனக்கு அவசரமே இல்லை சார். ஊர்ல இருந்து வந்ததுனால இங்கேயே ரூம் போட்டேன் சார். அதனால மெதுவா ரிசப்ஷன் முடியட்டும். வெயிட் பண்ணி ரம்யா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா சாப்பிடலாம் சார். சரி சார். ரம்யா, சாரை நல்லா பார்த்துக்கோ. ஓகே, ஐல் கம் பேக் சார். ஓகே சார். சரி. என்ன சார் நீங்க எதுக்காக மண்டபத்துக்குலாம் வந்தீங்க? ஏமா இப்படி பயப்படுறீங்க? நீங்க வந்து பேசின விதத்தை பார்த்தப்ப எனக்கே பயமா இருந்துச்சுமா. அப்படி நடுங்குறீங்க? இல்ல சார், பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க முதல்ல ஏன் பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. நீங்க வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வராம போயிட்டா நான் என்னமா பண்றது? அதுக்காக தான் உங்க கண்ணுக்கு எதிர்க்கே இருப்போன்னு நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப மும்பைல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. அவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது, பயங்கர மோசமானவங்க. நீ எப்ப ஆட் ஷூட் பண்ணி முடிச்சு எப்ப எங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுப்பேன்னு பிரஷர் மேல பிரஷர்மா. நான் மட்டும் இதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு உங்க சிச்சுவேஷனை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாதுமா. என்ன காலி பண்ணிடுவாங்கம்மா.